அனைவருக்கும் வணக்கம். உங்களுடன் நான் ரேவதி. ஒரு மாணவன் எதை செய்தால் ஆசிரியராக உங்களுக்கு பிடிக்கும் என்பதை போல் ஒரு ஆசிரியர் எதை செய்தால் தனக்கு பிடிக்கும் என்பதை கருத மாணவர்களுக்கு உரிமை உண்டு. கரோலின் ஸ்டீவ், குழந்தை உளவியலாளர், ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. வகுப்பறையில் நீங்கள் ராம் என்பவருக்கு அறிவியல் எடுக்கும் ஆசிரியையாக இருந்தால் அறிவியல் மட்டும் தெரிந்திருந்தால் போதாது, ராம் பற்றியும் தெரிந்திருக்க வேண்டும். எவ்வளோ ஒரு அழகா ப்ரொஃபஸர் எஸ்பால் ஒரு குரூப் டிஸ்கஷனில் இதை பேசியிருப்பாங்க. ஏன் அறிவியல் மட்டும் தெரிஞ்சிருக்க கூடாது? நாட் ஓன்லி அறிவியல், சயின்ஸ் சப்ஜெக்ட், எல்லா சப்ஜெக்டையுமே எடுத்துக்கோங்க. அந்த கண்டென்ட் மட்டும் தெரிஞ்சு சொல்லி கொடுத்தா பத்தாது. யாரையும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸையும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. ராமன்ற பையன் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட். இந்த சயின்ஸ் மேம் கிளாஸ் எடுக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் டே எடுக்கிறாங்க. யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், முதல் நாள் போவோம், கிளாஸ் எடுப்போம், அடுத்த நாள் என்ன பண்ணுவோம், ரீகால் பண்ணுவோம். அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கண்டென்ட்டை எடுத்துகிட்டு ஹோம் ஒர்க்கும் கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுறாங்க, டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரீகால் பண்ணுறாங்க. அப்போது இந்த ராம் கிட்ட எழுப்பி கொஷின் கேட்குறப்போ அந்த பையன் எந்திரிச்சு நிற்கிறான். இவங்க கேட்குற என்ன கொஷின் கேட்டாலுமே அவங்க ஆன்சர் பண்ணலை, ஸ்டில் அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ரொம்ப ஆத்திரமாகுது, கோபம் வருது. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், கத்துற நீ பேசாமல் நின்றுட்டுருக்க, ஏதாவது சொல்லுறாம் அப்படின்னு கேட்கும்போது சிம்பிளி எதுவுமே சொல்லலை, அழுதுட்டுருக்கான். நான் உன்னை என்ன சொல்லிட்டேன்னு இப்படி அழுகிற அப்படின்னு சொல்லி அதட்டுறாங்க, திட்டுறாங்க. எதுவுமே சொல்லாமல் திரும்பவும் ஏங்கி அலறப்போ இவங்க வேகமாக என்ன பண்ணுறாங்க, ராம் கிட்ட போய் காதை திருகுறாங்க. ராம் சொல்கிறான் ஒரே வார்த்தை, மேம் நீங்கள் என்னை திட்டுறதுனாலையோ என்னை அடிக்கிறதுனாலையோ என் காதை திருகிறதுனாலையோ நான் அழலை, என் வலியை கண்ணீராக நான் வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த மேம் அப்படியே பதஷ்டத்தில் சாரி ராம், என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த பையனுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத அவங்க அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையன் சொல்கிறான், வீட்டில் போனதுலேருந்து சண்டை, பேரண்ட்ஸுக்குள்ளே சண்டை, சாப்பாடு சாப்பிடல, காலையில் சாப்பிடல, அந்த மன அழுத்தத்தில் படிக்க முடியல, இந்த விஷயத்த என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியல, சொன்னால் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்களோ அப்படின்ற தாட்டில் அவங்களும் சொல்லலை, இவங்களும் அதை பற்றி எதுவும் கேட்டுக்கல. ஸோ அப்போ குழந்தைங்களோட மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். நிறைய டீச்சர்ஸ் இந்த மாதிரி இருக்காங்க, பட் சில பேர் அதை புரிஞ்சுக்காததுனால அஃபெக்ட் ஆகுது ஸ்டூடெண்ட்ஸும் கூட. அப்போது மாணவர்கள் இனிமேல் வரக்கூடிய இந்த ஃப்யூச்சர் டீச்சர்ஸ் எல்லாரும் இருக்கீங்க இல்லையா, பிஎட் ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ், நீங்கள் குழந்தைங்களை முதல்ல நீங்கள் கண்டென்ட் நாலேஜ் தெரிஞ்சுக்கோங்க. அது கூட ஸ்டூடெண்ட்ஸையும் நீங்கள் ரீட் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.